நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கேமராவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கேமரா இல்லைங்க, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஸோ என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொபைல்னு எடுத்துக்கிட்டால் கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபோன் வாங்கினாலே இதில் எத்தனை மெகா பிக்சல் கேமரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மொபைலில் கேமரா எந்த அளவுக்கு செட்டப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அதை தாண்டி நிறைய பேர் மொபைல் வாங்கும்போது இந்த மொபைலில் இந்த கேமராவோட பிக்சல் எவ்வளவு, வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு மொபைலை வாங்குவாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபோனில் அந்த கேமரா அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த செட்டப் அது மிக முக்கியமானதுங்க. நீங்கள் எத்தனை மெகா பிக்சல் ஃபோனாக இருந்தாலும் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே செமையான ஒரு அவுட்புட்டை ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு 2-3 செட்டிங்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் அதுவும் கேமராவில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், கேமராவை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேமராவில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணும்போது ஒரு சில செட்டிங்ஸை மட்டும்தான். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட கேமராவோட செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இதுதான் இந்த செட்டிங்கை நம்ம டேப் பண்ண போகிறோம். சரி, செட்டிங்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் செல்ஃபீஸ் ஆஸ் அ ப்ரிவைட். இது வந்து ஆஃபில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பார்த்தீங்களா, இந்த இமேஜ் தான். நீங்கள் அந்த செட்டிங்கை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இந்த என்னுடைய கையில் பாருங்கள் ஒரு அட்டை தெரியுது பார்த்தீங்களா. இந்த அட்டை ஆக்சுவலாக வந்து நான் வந்து வலது கையில் நான் பிடிச்சிருக்கேன். அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இடது கையில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் இடது கையில் பிடிச்சிருக்க மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வேண்டாம், நீங்கள் எந்த கையில் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ப்ரிவைவ் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்களா, நான் வலது கையில் தான் நான் பிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஆன் பண்ணதால அந்த செட்டிங்கை இடது கையில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செட்டிங்கை வந்து ஆனில் இருக்கா, இதை ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலான ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் வீடியோலையும் நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணும்போது இந்த செட்டிங் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே லெஃப்ட்டில் இருக்கும், ரைட்டில் உள்ளது எல்லாமே லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ இதை கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது ஃபோட்டோ எடுக்கும் போது கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இது ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் கேமராவில் தான் இருக்குது. இந்த வீடியோ முழுவதும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கேமராவை பற்றி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது, மோர் இருக்குது, அதே மாதிரி வீடியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கிள் டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பார்த்தீங்களா சிங்கிள் டேக், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிங்களா, இந்த சிங்கிள் டேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஷட்டர் பட்டன் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பலவிதமான ஷார்ட்ஸ் கிடைக்கும். அதாவது பலவிதமான இமேஜும் வீடியோ கிளிப்பும் உங்களுக்கு ஒரே இதில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த ஷட்டர் பட்டனை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு கேப்சரிங் மீனிங்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எடுத்த இமேஜை நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிங்கிள் டேக். பார்த்தீங்களா, உங்களுக்கு வீடியோவே உங்களுக்கு 3 விதமான வீடியோவாக உங்களுக்கு காட்டுது. சில சமயங்களில் இமேஜும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு பாருங்கள், இதாங்க சிங்கிள் டேக். ஓகேங்களா, இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீடியோ வித் இமேஜ் ரெண்டையுமே உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிங்கிள் டேக். ஸோ அது எங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேக் ஃபோட்டோக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்கை உங்களுடைய கேமராவில் நீங்கள் பயன்படுத்தலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் உங்களுடைய கேமராவில் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் இருக்குது, ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோவும் தெரிஞ்சிருக்கும். மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மோர். இந்த மோரை நீங்கள் டேப் பண்ணுங்கள். சரிங்க, டேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா, நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்லோ மோஷன் இருக்குது, சூப்பர் ஸ்லோமோ இருக்குது, ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது மேக்ரோ. இந்த மேக்ரோ செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா மேக்ரோ செட்டிங்குள்ளே வந்துட்டோம். ஹோல்ட் யுவர் கேமரா 3 to 5 cm away the
ப்ராஜெக்ட். அதாவது நீங்கள் எந்த பொருளை வந்து நீங்கள் ஷூட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொருளுக்கும் உங்களுடைய ஃபோன் கேமராவுக்கும் இடையில 3லேருந்து 5 சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தால் மட்டும்தான் உங்களால் துல்லியமாக அந்த ஃபோட்டோவை எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணேன், நான் ஒரு இமேஜை நான் எடுக்கிறேன். இந்த மேக்ரோவில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தத்ரூபமாக எடுக்க முடியும். 3 to 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்களா, ஒரு தூரம் போயிட்டீங்களா ஒன்றும் தெரியாது. மேக்ரோவில் பக்கத்தில் உள்ள விஷயங்களை தெளிவாக எடுக்க முடியும், சின்ன சின்ன விஷயங்களை. ஸோ அதுக்கு தான் இந்த மேக்ரோ செட்டப் தேவைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். கேமரா கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறீங்க. ஷூட் பண்ணும் போது நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜில் ஷூட் பண்ணுறீங்க. பட் உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஃபோனோட ஸ்பேஸை வந்து மிச்சம் முடிக்கணும். அதுக்கு ஒரு அருமையான செட்டப். அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது என்னென்னா, ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் ஹை எஃபிஷியன்சி வீடியோஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு வீடியோஸ் இன் HEVC ஃபார்மட் டு சேவ் ஸ்பேஸ். ஃபோனோட ஸ்பேஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். யூ மே நாட் பி ஏபிள் டு பிளே HEVC வீடியோஸ் ஆன் அதர் டிவைஸ். பட் இந்த வீடியோவை வந்து மற்ற டிவைஸ்களில் ப்ளே பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஷேர் தம் ஆன்லைனில் கூட நீங்கள் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எடுத்த வீடியோவை உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை அதிகமாக மிச்சப்படுத்தலாம்ல. ஸோ அதுக்காக இந்த செட்டப் தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை அமர ரொம்ப பொறுமையாக உட்காந்து வீடியோவை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோ நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்களை ஒரே வீடியோவில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளே குழம்பி போயிடுவோம். ஸோ அந்த நோக்கத்துக்காகவே ஒரு சிம்பிளான செட்டிங்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஃபோனில் உள்ள ஒரு சில செட்டிங்ஸ், அதாவது என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை நான் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.